ஹாய் மக்களே, எல்லா பேரும் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ரேஷன் கடையில வாங்குற பச்சரிசியை வச்சு இடியாப்பம் எப்படி செய்யறது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ரேஷன் கடை பச்சரிசில இடியாப்பம் செய்ய முடியாதுன்னு யாருங்க சொன்னது? சூப்பரா செய்யலாம். வாங்க பார்க்கலாம். இந்த மாவு பாத்தீங்கன்னா, நல்லா சுத்தம் பண்ணி, கிளீன் பண்ணி, கழுவி, வெயில்ல காய வச்சு அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லாவே இருக்கும். ஒயிட்டா நல்லா இருக்கும். இதுல அளவு பாத்தீங்கன்னா 3 கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் இடியாப்பத்துக்கு. ஒரு 3, 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு இந்த கப்ல மெஷர்மெண்ட் பாத்தீங்கன்னா 3 கப் அளவு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இதுதான் அளவு. போதும். இந்த அளவு தாராளமா போதும். 3 பேருக்கு மேலேயே நிறைய பேரே சாப்பிடலாம். எடுத்து வச்சுட்டு இப்ப தண்ணி நம்ம பாயில் பண்ண வைக்கிறோம். தண்ணி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும். சில பேர் சுடுதண்ணி சூடு ஆன உடனே மாவுல ஊத்தி பிசைஞ்சிருவாங்க. அப்படி செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடியாப்பம் நல்லா வராது. தண்ணி இந்த அளவுக்கு கொதிக்கணும். தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கு நம்ம தேங்காய் பாலுக்கு தேவையானதை எடுத்து வச்சுக்கலாம். நான் 3 தேங்காய், அரை மூடி தேங்காய்க்குள்ள 3 எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு பால் நல்லா கெட்டியாதான் இன்னும் கூட கூட சேர்த்துக்கலாம். இதுல ஸ்பெஷலே என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கட்டை தான். இது என்னோட மாமியாருக்கு சீரா வந்த கட்டை இது. அவங்களுக்கு சீரா அவங்க அப்பா கொடுத்ததுதான். இதுல செஞ்சா மட்டும்தான் எனக்கு நல்லா வரும். ஆனா பெரும்பாலும் இந்த மரக்கட்டையில உள்ள இடியாப்ப கட்டைய யூஸ் பண்ணுங்க. அது ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்ப சுத்துற மாதிரிலாம் வந்திருக்கு. அத காட்டிலும் இது கொஞ்சம் பெட்டர். இதுல நல்லாவே ஒரு இடியாப்பம். இப்ப மாவு எடுத்து வச்சாச்சு. இதுல தண்ணி கொதிச்சது பாத்தீங்களா? அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி பிசையலாம். கையில பிசைய முடியாது. தண்ணி ரொம்ப சூடா இருக்கனால கையில பிசைய முடியாது. நம்ம கரண்டியிலேயே பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கிண்டி கிண்டி பிசைங்க. கொஞ்சம் இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு சேர்த்தா போதும். ரொம்ப சேர்க்காதீங்க. கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்காக மட்டும் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்ப மாவு நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கு நம்ம தேங்காய் பாலுக்கு ரெடி பண்ணிடலாம். தேங்காவை நல்லா குட்டி குட்டியா நறுக்கி நம்ம கழுவி தேங்காய் பால் எடுத்துடலாம். நான் 2 தடவை தேங்காய் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை தடவை வேணுமோ அந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. சில பேர் 3 தடவை கூட எடுப்பாங்க. சில பேர் ஒரே டைம் நல்லா நைஸா அரைச்சு ஒரே டைம் பால் கூட எடுப்பாங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் 2 தடவை தேங்காய் பால் எடுத்திருக்கேன். நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இதுல நாட்டு சர்க்கரை வேணா கலந்துக்கலாம். சுகர் வேணா கலந்துக்கலாம். ஆனா எனக்கு நாட்டு சர்க்கரை டேஸ்ட் எங்க வீட்ல யாருமே சாப்பிட மாட்டாங்கன்றனால நான் சுகர் ஜீனி கலந்துருக்கேன். தேங்காய் பால சில பேர் சுடுதண்ணி ஊத்தி மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருவாங்க. பட் நான் அடுப்புல வச்சு லைட்டா சூடு பண்ணுவேன். லைட்டா ஹீட் அதிகமாச்சுன்னா தேங்காய் பால் கெட்டு போயிடும். இப்ப மாவு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்ப கையிலேயே பிசைஞ்சுக்கலாம். அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நம்ம கெட்டியா பிசைஞ்சுக்கலாம். பாத்தீங்களா? இப்படி இருக்கணும். ஓரளவுக்கு சாஃப்டா இருந்தாதான் நம்ம உள்ள போட்டு நம்ம இடியாப்ப கட்டுல பிழிய முடியும். இல்லாட்டினா அமுக்கவே முடியாது. ரொம்ப டைட்டா மாவு பிசைஞ்சிட்டீங்கன்னா கட்டையில வச்சு அமுக்கவே முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதுதான் பக்குவம். நம்ம தொட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும். இப்ப கட்டையில வச்சு புழிஞ்சுக்கலாம். நம்ம இட்லி சட்டில வச்சே புழிஞ்சுக்கலாம். பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க. பாத்தீங்களா? அவ்வளவுதாங்க. ரெடி ஆயிடுச்சு. சூப்பரா வந்திருக்கு. ஒண்ணு ஒண்ணா தனித்தனியா பாத்தீங்களா? உதிரி உதிரியா நல்லாவே வந்திருக்கு. இது நீங்க தேங்காய் பால், ஆட்டுக்கால் பாயா, தக்காளி குருமா, தேங்காய் பூ இப்படி எது கூட சாப்பிடலாம். நான் தேங்காய் பால் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.